இது பார், இந்த கடலை பருப்போட எங்க கூட கிளம்பி வரப்போ சீக்கிரம் எங்க கூட வா, இல்ல வேற யாராவது வந்துருவாங்க. ஏன்டா பயமுடுத்துற? இருடா. இப்போ நான் உங்க கூட வரணுமா? சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? சரியா ஒரு நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு மேல ஒரு நடு கூட வெயிட் பண்ண மாட்டோம். ஆமா நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன். ஆமா ஆமா ஆமா, ஒரு நிமிஷம் இங்க வா, கடலையை கொடுத்துட்டு போயேன். டிங் டிங். டேய், எதுக்குடா அண்ணி உள்ள போறாங்க? அது அண்ணனை பக்கம் வராங்கல்ல, அதான் மேக்கப்லாம் போட்டு அழகா வருவாங்க. ஓ நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. டேய், 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 டேய். இது அங்க வச்சிரு. வந்துட்டீங்களா? கிளம்பு கிளம்பு போலாம். ஒரு நிமிஷம், ஒரு பூஜை போட்டு கிளம்பிடலாமா? பூஜையா? என்ன பூஜை? என்னடா பூஜை? இதுதான்டா பூஜை. யார்கிட்ட உங்க வேலையை வச்சுக்கிறீங்க? இனிமே இந்த பக்கம் வந்தீங்க கொன்னுடுவோம், பாத்துக்கோங்க. அண்ணே அண்ணே அண்ணே. ஏய், ஏன்டா இப்படி தலை தெறிக்க ஓடி வரீங்க? அண்ணே, அண்ணில அடிச்சு துவைச்சு காய போட்டு அனுப்பிச்சுட்டாங்க. ஆமாண்ணே. அண்ணே, அண்ணி மட்டும் இல்லண்ணே, ஊர்க்காரங்க 4 பேர் சேர்ந்து எங்களை அடிச்சு துவைச்சிட்டாங்கண்ணே. ஆடா போங்கடா, இதுக்கப்புறம் உங்களை நம்ப போறதே கிடையாது. காலத்துல நானே இறங்க போறேன். யாரோ பின்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு.
அம்மாவை எதிர்த்து நிக்காதன்னு சொல்லி சொல்லி பார்த்தேன். நீ கேட்கல, அதான் உன்னை தூக்கிட்டேன். என்னடி வாக்கா, என்ன கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேச போற? நம்ம சக்தி அக்கா எலெக்ஷன்ல நிக்க போறால, அவ ஜெயிக்கிறதுக்காக நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் பிரச்சாரம் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணிக்கலாம்க்கா. வழக்கம் போல செவரு விளம்பரம், அப்புறம் வீடு வீடா போய் ஓட்டு கேட்கணும். இதானே பண்ண போறோம், வேற என்ன பண்றது? நீ வேறக்கா, தாத்தா பாட்டி காலம் மாதிரி பெயிண்ட் பிரஷ் எல்லாம் எடுத்துட்டு போய் வீடு வீடா செவர்ல எழுத சொல்றியா? அக்கா, இது கேஜெட்ஸ் காலம்க்கா. இதுக்கு ஏத்த மாதிரி நாமளும் அப்டேட் ஆகணும்க்கா. அப்டேட் ஆகணுமா? என்ன சொல்ற நீ? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. அக்கா, இப்போ கையில இருக்கிற போனை வச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணிடலாம்க்கா. போன்ல இருக்கிற ஆன்லைன் சோஷியல் மீடியா எல்லாத்துலயும் சக்தி அக்காக்காக பிரச்சாரம் பண்ணிடலாம். அதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. முதல்ல நம்ம ஊர்ல இருக்கிற ஓட்டர்ஸ் எல்லாரோட போன் நம்பரை கலெக்ட் பண்ணணும். அந்த நம்பரை வச்சு ஒரு சோஷியல் மீடியா குரூப்பை ஃபார்ம் பண்ணணும். அதுல தினமும் பிரச்சாரம் பண்ணணும். அது மட்டும் இல்லக்கா, செல்போன் மூலமா ஜூம் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணோன்னு வை. எல்லா ஓட்டர்ஸையும் கேமரால பார்த்தே ஓட்டு கேட்டுடலாம். இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் இதைத்தாங்க செய்யறாங்க. நீ சொல்றது புதுசா தாண்டி இருக்கு. இருந்தாலும் மக்களை நேர்ல போய் சந்திச்சு அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேக்குற மாதிரி வருமா? ஐயோ, நீ சொல்ற மாதிரி பண்ணலாம். எப்படி தெரியுமா? சக்தி அக்காவை வச்சு நம்ம கிராண்டா ஒரு ரோட் ஷோ பண்ணுவோம். அந்த ரோட் ஷோல மக்களை பார்த்து சக்தி அக்காவை கையெடுத்து கும்பிட சொல்லி ஓட்டு கேட்போம். எப்படி ஐடியா? நீ சொல்றதெல்லாம் சூப்பரா இருக்கு. சக்தி வரட்டும், அவகிட்ட பேசி இதெல்லாம் பண்ணிடலாம். ஓகே, சரி வா. இந்த சாவி என் பாக்கெட்ல இருக்கிற வரைக்கும் நீ இந்த கெஸ்ட் அவுட்டை விட்டு தப்பிச்சு போகவே முடியாது. ஏய், என்ன அப்படி பாக்குற? டஞ்சனான குடவுன்ல அடைச்சு வைக்காம இவ்வளோ பெரிய கெஸ்ட் ஹவுஸ்ல அடைச்சு வச்சிருக்கேன்னு பாக்குறியா? எல்லாரும் மாதிரி செய்யறதுக்கு இந்த வெற்றி எதுக்கு? இந்த வெற்றிக்குன்னு தனி ஸ்டைலே இருக்கு. அதான் உன்னை பூ போல தூக்கிட்டு வந்து இந்த பூவால கட்டி வச்சிருக்கேன். எப்படி இருக்கு இந்த இடம்? பிடிச்சிருக்கா உனக்கு? வெற்றி, இப்படி செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? என்னதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்புறம் ஏன்டா என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? நான் பாவம்ல வெற்றி, எனக்கு வலிக்கணும் உனக்கு தெரியாதா? ஏய், நடிக்காத. என்ன சீனை போடுறியா? நான் என்ன உன்னை கயிறு போட்டா கட்டி வச்சிருக்கேன்? பூச்சாரங்களால தானே கட்டி போட்டு வச்சிருக்கேன். இதுவே வலிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படி பட்டுன்னு எடுத்தா அறுந்துட போகுது. ஏய் பொண்டாட்டி, அழகா தாண்டி இருக்க. டேய், ரொம்ப வழியாதடா. டேய், எதுக்குடா என்ன முதல்ல கிட்னாப் பண்ண? அது சொல்லுடா. உனக்கும் எனக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்காமலே இருக்குல்ல, அதான் அத நடத்திடலான்னு தூக்கிட்டு வந்தேன். ஏய், என் கோவத்தை கலராதடா.
எதுக்கு இந்த சில்லற வேலையெல்லாம் செஞ்ச? அத சொல்லட முதல்ல. சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எங்க அம்மாவை எதிர்த்து நீ வேட்பு மனு தாக்கல் செய்யக்கூடாது. அதுக்காக தான் உன்னை நான் தூக்கிட்டே வந்தேன். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணியோட மனு தாக்கல் செய்யற டைம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நானே உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். புரிஞ்சுதா? டேய், இது ரொம்ப அநியாயம்டா. உங்க அம்மாவை எதிர்த்து நான் நிப்பேன்னு எங்க அம்மா சபதம் போட்டிருக்காங்கல்ல, அத நான் நிறைவேற்றணும்ல. டேய் என்ன போக விடுறா. டேய் வெற்றி வெற்றி. ஏய், நீ இங்க இருந்து போக கூடாது. எங்க அம்மாவை எதிர்த்து நிக்க கூடாது. ஏய், புரிஞ்சுக்கோ ஏண்டி. தூக்கிட்டு வந்து எதுவும் கொடுக்காம விட்டுருவாங்க நினைச்சிடாத. நமக்கு பிடிச்சதுன்னா சொல்லு, உடனே பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். ரொம்ப தாகமா இருக்குன்னா சொல்லு, ஐஸ்கிரீமு தர்பூசணி ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஆனா இங்க இருந்து போகணும்னு மட்டும் நினைக்காதடி. அது மட்டும் நடக்கவே நடக்காது சொல்லிட்டேன். ஆஹா, அப்பனா இவனை எவன் போக்குல போய் தான் நம்ம ஏமாத்தணும். டேய், அடிக்கிற வெயிலுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்குடா. அது நீ எனக்காக ஒரு ஜூஸ் ரெடி பண்ணு. நான் அதுக்குள்ள ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஏய், உட்காரு. இந்த வீட்ல ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் 1000 கண்ணுடைய பராசக்தி, எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா கேள்வி கேட்காம போய் ஜூஸ் போடு. ஏய், நான் ஜூஸ் போடுறப்ப நீ பாட்டி தப்பிச்சு போயிட்டேனா? நான் எங்கேயும் போல இங்கேயும் உட்காந்துருக்கேன், சரியா? சரி, நான் போய் ஜூஸ் போடுறேன். தப்பிக்கணுமே, எப்படி நம்ம கீழே போறது?
நல்ல வேலை ஸ்ட்ராங்கா இருக்கு, யாருமே இல்ல. இறங்கிட வேண்டியதான். ஹாய் செல்லம். என்ன உன்னை வரவேற்க தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்படி இங்க வந்த? ஆமா, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அத சொல்லு முதல்ல. அது அது பில்டிங் எவ்வளவு ஹைட்டா இருக்குன்னு அளந்து பார்க்கலான்னு வந்தேன். அளந்து பார்க்கறதுக்கு தான் வந்தேன். அப்படியா? உள்ள வா, நான் உனக்கு கணக்கு சொல்லி தரேன். வா. டேய் வெற்றி, என்ன போக விடுறான். அடிச்சி முதல்ல உள்ள வா. அம்மா, இது சக்தி அக்காக்காக ரெடி பண்ணின அஃபிடவிட். இதுல சக்தி அக்காவோட ஆதார் கார்டு மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணிட்டேம்மா. நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிடுறீங்களா? அதெல்லாம் சரியா தான் இருக்கும். நீ எல்லாத்தையும் எடுத்து ஃபைல்ல வை. கடைசி நேரத்துல அது இல்ல இது இல்லன்னு சொல்லிடக்கூடாது. அவ்வளவுதான் பாத்துக்கோ. அதான் சொல்றேன். வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு சக்தியோட டாக்குமெண்ட்டை ரெடி பண்றீங்களா? அதை நான் ஆட்டையை போட்டு போயிட்டா சக்தி எப்படி வேட்புமனு தாக்கல் பண்ணுவா? வர்றேன், இருங்கடி. இது இல்ல அது இல்லன்னு சொன்னேன், அவ்வளவுதான். என்ன மீனாட்சி, பஞ்சாயத்துல ஒரு கலக்கு கலக்கிட்டியாமே, ரங்கநாயகியே ஒரு ஆட்டம் ஆடி போயிட்டாலாமே. ஊரெல்லாம் உன்னைய பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். அத கண்ணால பாக்குற பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சேன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு மீனாட்சி. ஓ, என்ன எல்லாரும் மௌன விரதம் இருக்கீங்களா? ஓ, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு எல்லாரும் கம்முன்னு இருக்கீங்களா? பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நான் வந்த விஷயத்தை பேசிட்டு போயிடுறேன். சக்தி, சக்தி, இங்க வாமா. என்ன சக்தி இல்லையா? சக்தியோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பாராட்டி பேசிட்டு அவளுக்கு என்னோட ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். செல்லம், அவ வெளியில போயிருக்கலா? சரண்யா, குழந்தை அழுவுது பாரு, வா. அக்கா, சக்தி அக்காவோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்க வைக்கிறேன்க்கா. சரி. ஹலோ. ஓகே ஓகே, சரி, கண்டிப்பா. அப்படியா? ஒரே புழுக்கமா இருக்கு, அதான். வெளிய நல்லா காத்தடிக்குது. சரி, ஓகே. சரி. அப்பாடா, போயிட்டா. ஃபைல் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். அப்படியா? அப்ப சரி. டாக்டரு அப்பப்ப பிசியோதெரபி பண்ண சொன்னாருண்ணா.
ரங்கநாயகியை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் பண்ண போறியா? அது உன்னால முடியவே முடியாது சக்தி.